வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மொழியை மேம்படுத்துவதற்கு கடுமையாக வாதிட்டார். மேலும் தமிழ் வழியில் மருத்துவக் கல்வியை வழங்குமாறு தமிழக அரசை வலியுறுத்தினார். ராம நவமியை முன்னிட்டு ஒரு பொது நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தாய்மொழியில் மருத்துவம் கற்பிப்பது பின்தங்கிய பின்னணியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உதவும் என்று வலியுறுத்தினார். உலகளவில் தமிழ் மொழியையும் அதன் வளமான பாரம்பரியத்தையும் மேம்படுத்த முயற்சிகள் நடந்து வருவதாக மோடி கூறினார். 8300 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் பேசிய பிரதமர், ராமரின் ஆட்சி மாதிரியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இது தேசத்தை கட்டியெழுப்பும் மூலக்கல் என்று கூறினார். இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் ரயில்வே கடல் பாலமான புதிய பாம்பன் பாலத்தை அவர் திறந்து வைத்தார். இது உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் மத்திய அரசின் கவனத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழை மதிக்க வேண்டும், மேலும் முக்கியமாக பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களை இலக்காக கொண்ட மறைமுகமான கருத்தில் ஆங்கிலத்தில் கையொப்பமிடப்பட்ட கடிதங்களை அவர் அடிக்கடி பெறுவதாக குறிப்பிட்டார். குறைந்தபட்சம் உங்கள் கையொப்பத்தை தமிழில் இடுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். தாய்மொழிகளை ஏற்றுக்கொண்டு ஊக்குவிப்பதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறி, தமிழில் மருத்துவக் கல்விக்கான தனது அழைப்பை மோடி மீண்டும் வலியுறுத்தினார். தொழில்முறை கல்வியை மேலும் உள்ளடக்கியதாகவும் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு இந்த திசையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் மத்திய அரசின் வளர்ச்சி முயற்சிகளை எடுத்துரைத்த பிரதமர், 2014க்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடும்போது கடந்த 10 ஆண்டுகளில் மாநிலம் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக நிதியை பெற்றுள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டின் ரயில்வே பட்ஜெட் 7 மடங்குக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற போதிலும் சில தலைவர்கள் போதுமான நிதி இல்லாதது குறித்து தொடர்ந்து கவலைகளை எழுப்பி வருகின்றனர். அவை ஆதாரமற்ற புகார்கள் என்று அவர் நிராகரித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.